அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரி வழங்குதல். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே நல்லவற்றை அதிகமாக வாரி வழங்குபவர்களாக திகழ்ந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இன்னும் அதிகமாக வாரி வழங்குவார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4997 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதம் என்றால் அதில் நன்மைகளை அதிகமாக சேகரித்து நன்மைகளை சம்பாதித்து பன்மடங்கான நற்கூலியை பெறுகின்ற ஒரு இனிமையான காலம். அந்த காலத்தில் வாரி வழங்குதல் என்பதற்கு பன்மடங்கு நற்கூலி வழங்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாரி வழங்குவதற்கு நம்மை சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகின்றனர். அந்த இருவரில் ஒருவர், அல்லாஹுவே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை வழங்கிடுவாயாக என்று கூறுவார். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1442 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள், ஒருவர் நல்வழியில் ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்தால் அவர் சொர்க்கத்தின் வாசல்களிலே இருந்து, அல்லாஹ்வின் அடியாரே, இது பெரும் நன்மையாகும், இதன் வழியாக பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படுவார். தம் உலக வாழ்வின் போது தொழுகையாளிகளாக இருந்தவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்படி நோன்பாளிகள் ரையான் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். தர்மம் செய்தவர்கள் சதகா தர்மம் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த வாசல்கள் அனைத்திலே இருந்தும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயருமே இல்லையே, எனவே எவரேனும் அனைத்து வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவாரோ என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீயும் அவர்களில் ஒருவராவீர் என்று நம்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1897 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மால் வாரி வழங்கப்படுகின்ற தான தர்மங்கள் எந்தளவிற்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நம்மை மிகச்சிறந்தவர்களாக ஏற்றம் பெறுவதற்கு வழிவகுக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களில் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசுவான். அப்போது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் எவரும் இருக்க மாட்டார். பிறகு அவர் கூர்ந்து பார்ப்பார், தமக்கு முன்புறம் எதையும் அவர் காண மாட்டார். பிறகு தமது முகத்துக்கு எதிரே பார்ப்பார், அப்போது அவரை நரக நெருப்புத்தான் வரவேற்கும். எனவே முடிந்தால் பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 6539 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்துகிறது. எனவே
நாம் அதிகமான முறையிலே வாரி வழங்குவது சொர்க்கத்திற்கு உண்டான வழிகாட்டும் ஒளி விளக்காக அமைந்துவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.